ஹே காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெனு விட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ எல்லா ப்ரோக்ராமிங்ஸில் இல்லை எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மெனு பாருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎஸ் கோடே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபைல், எடிட், செலக்ஷன், வியூ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஹோல் இதை தான் வந்துட்டு மெனு பார்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா இதில் எனக்கு சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே போனேன்னா எனக்கு சம் ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளாரையும் சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ், அந்த விஎஸ் கோடுக்கு தேவையான யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதை தான் வந்துட்டு மெனு பார்னு சொல்லுவாங்க. இந்த மெனு பாரை எப்படி நம்ம டிகிண்டரில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளும் பேசிக்காக வந்துட்டு மெனு பாரை வந்துட்டு ஒரு 3 கேட்டகரியில் தான் எடுக்க போகிறோம். ஒன்று ஃபைல், எடிட், அப்புறம் இந்த ஹெல்ப். இந்த 3 கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெனு பார் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி பில்ட் பண்ணுறது, இதுக்குள்ளே என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது தான் வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோர் ஆர் லெஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ண போகிறோம். ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைலில் பார்த்தீங்கன்னா மெனு பார் டாட் பிஒய் டாட் பிஒய்னு ஒரு நியூ ஃபைல் வச்சுக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான இம்போர்ட் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். tkinter import star from tkinter import tkinter dot ttk import star. ஓகே, இப்போ நம்ம 2 இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரூட் வச்சுக்கலாம். ரூட் ஈக்குவல் டு tk root dot title equal to title menu bar demo. root dot geometry equal to 600 x 400. ஓகே, இப்போ நம்ம மெனு பாரு வந்துட்டு நம்ம ரூட்டுக்கு தேவையானதெல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெனு பார். இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம மெனு பார் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மெனு பார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று கிளிக் பண்ணால் அது ஒவ்வொரு கமாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த கமாண்டை வந்துட்டு எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மெனு பாரோட இதில் பார்க்க போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மெனு பாரில் எப்படி சப்மெனுஸ் கொண்டு வரதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெனு பார் க்ரியேட் பண்ணிக்கலாம். மெனு பார் ஈக்குவல் டு மெனு. ஓகே, இந்த மெனு வந்துட்டு நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம்னா ரூட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரூட். ஓகே, இப்போ நம்ம மெனு பார் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெனு பார்க்குள்ளே என்னெல்லாம் ப்ளேஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும். இந்த மெனு பார்க்குள்ளே ஆக்சுவலாக நம்ம என்னெல்லாம் ப்ளேஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபைல், எடிட், ஹெல்ப் இந்த 3 சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைல் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபைல் ஈக்குவல் டு மெனு. இந்த மெனுங்கிறது எந்த இடத்துல வரப்போகுது, இந்த ஃபைல் மெனு வந்துட்டு மெனு பார்க்குள்ளே வரப்போகுது. மெனு பார். ரூட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல மெனு பார் கொடுக்க போகிறோம். நம்ம வந்துட்டு டியர் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட இது ஐ மீன் என்ன சொல்கிறது, ஐ மீன் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் மாதிரி இதுக்கும், ஐ மீன் வந்துட்டு மெனு பாருக்கும், ஐ மீன் வந்துட்டு அந்த நம்ம கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அது கீழே வர மெனு பாருக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி. ஸோ இந்த டியர் ஆஃப் பார்த்தீங்கன்னா 0ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே இது பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபைலுங்கிற இதை வந்துட்டு நம்ம மெனு பார்க்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மெனு பார் டாட் ஆட் கேஸ்கேட். ஆட் கேஸ்கேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நேம் வைக்க போகிறோம். FILE ஃபைல். ஓகே,
நெக்ஸ்ட்டு அது ஃபைலுக்குள்ள என்னெல்லாம் மெனு இருக்கணுமோ, அந்த மெனு தான் வந்துட்டு நம்ம இந்த ஃபைல்ல வச்சிருக்கோம். FILE ஃபைல். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு ஃபைலுங்கிற மெனு பார் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃபைலுங்கிற மெனு பார்க்குள்ள நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஆட் கமாண்ட்ல போடுவோம். அதாவது ஃபைல் டாட் ஆட் கமாண்ட். ஆட் கமாண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் லேபிள். லேபிள்ல பார்த்தீங்கன்னா என்ன என்ன வேணும்? அதாவது ஃபர்ஸ்ட் இதில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதில இருக்கிற ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நியூ டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கலாம். ஓப்பன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிட் எடுத்துக்கலாம். இந்த 4 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த 4 ஆப்ஷன் அது போக உங்களுக்கு சப் மெனூஸ்க்கு இந்த ப்ரிஃபரன்ஸ வச்சு கொண்டு வரது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நியூ ஃபைல். நியூ FILE நியூ ஃபைல், காமா கமாண்ட் நன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைல் டாட் ஆட் கமாண்ட். லேபிள் ஓப்பன், காமா கமாண்ட் நோ எனி. இந்த கமாண்ட்ல ஏன் நன்னுன்னு குடுக்குறேன்னா, இப்ப இந்த கமாண்டோட ஆப்ஷன் என்னன்னா, இந்த ஃபைல் கிளிக் பண்ணா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகணும். இப்ப நியூ ஃபைல் ஓப்பன் ஆகணும்னா, நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐ மீன் வந்துட்டு டாப் லெவல்ல ஒரு டீக்குன்ற நியூ விண்டோ ஓப்பன் பண்ணணும். அதே மாரி இப்ப நான் ஓப்பன் குடுத்தோனே எனக்கு வந்துட்டு ஃபைல் மெனு ஓப்பன் ஆகணும். இந்த மாரியெல்லாம் இதெல்லாம் அப்கமிங் டாபிக்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறத கவர் பண்ணலாம். இந்த கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா வரும். இந்த மெனுக்குள்ள இந்த கமாண்ட்ஸ எப்படி பேஸ்ட் பண்றதுங்கிறது. ஸோ அது ஐ மீன் அதுக்கு முடிவு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஸ்மால் இத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் குடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சேவு. இத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, பேஸ்ட், சேவ். ஓகே. இப்ப நான் இந்த இடத்துல சேவ் குடுத்துட்டேன். இந்த சேவ் குடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ல ஒரு செப்பரேட்டர் ஆட் பண்ண போறோம். ஃபைல் டாட் ஆட் எஸ் செப்பரேட்டர். ஆட் செப்பரேட்டர் பண்ண போறோம். ஆட் செப்பரேட்டர் எடுக்குன்னா, இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலயே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, இந்த நடுவுல ஒரு கோடு தெரியுதா? இத தான் செப்பரேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த செப்பரேட்டர தான் நம்ம இப்ப இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த ப்ரிஃபரன்ஸ் சப் மெனு. இந்த சப் மெனு கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்ப இந்த செப்பரேட்டருக்கு அப்புறம் SUBMENU சப் மெனு ஈக்குவல் டூ அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இந்த சப் மெனுல பார்த்தீங்கன்னா, அதே மாரி மெனு. இந்த மெனு எந்த சப் மெனு வந்துட்டு எந்த இடத்துல வரணும்? ஃபைல் மெனு ஃபைல்க்குள்ள வரணும். ஸோ FILE ஃபைல். இந்த ஃபைல்க்குள்ள வரணும். ஸோ ஃபைல்க்குள்ள பார்த்தீங்கன்னா, அதுலயும் சேம் அஸ் டியர் ஆஃப் வந்துட்டு நம்ம 0 தான் செட் பண்ண போறோம். டியர் ஆஃப் ஈக்குவல் டூ 0. ஓகே. இப்ப நம்ம சப் மெனு செட் பண்ணியாச்சு. இப்ப சப் மெனுல நம்மளுக்கு என்னெல்லாம் கமாண்ட் வேணும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ்ல ப்ரொஃபைல் இருக்கு, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ்ல வந்துட்டு ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸே வச்சுக்கலாம். இப்போ நான் சப் மெனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சப் மெனு டாட் ஆட் கமாண்ட். LA சி லேபிள். லேபிள்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண ப்ரொஃபைல். PROFILE ப்ரொஃபைல். காப்பி, பேஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தீம். ஓகே. ப்ரொஃபைல் அண்ட் தீம் வந்துட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஐ மீன் வந்துட்டு இந்த இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஃபைல் மெனுல ஒரு இது வேணும். ஸோ ஃபைல் டாட் ஆட் கேஸ்கேட். ஆட் கேஸ்கேட்குள்ள பார்த்தீங்கன்னா, LA லேபிள்
FERANC preferences, comma, menu, submenu. ஓகே. இப்ப நம்ம இந்த இத ஆட் பண்ணியாச்சு. நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு செப்பரேட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, FILE ஃபைல் டாட் ஆட் செப்பரேட்டர். ஒரு செப்பரேட்டர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, ஃபைல் வந்துட்டு எக்ஸிட் பண்றதுக்கு. ஸோ, இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, பேஸ்ட். இந்த இடத்துல சேவ்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸிட். இந்த கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் பண்றதுக்கு நம்ம முன்னாடியே வந்துட்டு கமாண்ட் பார்த்துருக்கோம். ரூட் டாட் டெஸ்ட்ராய். ரூட் டாட் டெஸ்ட்ராய். எஸ். இது குடுத்தா ஃபைல் வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். இப்ப ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல ஃபுல்லானுமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே. இப்ப நம்ம ஃபைலோடது ஃபுல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எடிட்டோடது. எடிட் மெனு. இந்த நம்ம ஃபைல் மெனு வந்துட்டு இங்க குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எடிட் மெனு நம்ம பண்ண போறோம். எடிட் மெனுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல நான் அப்படியே இத ஐ மீன் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 2 இத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. இந்த இடத்துக்கு பேஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நானு ஃபைலுக்கு பதிலா எடிட், எடிட், எடிட். எடிட்ல நம்ம சொன்ன மாரி ஒரு 3 கமாண்ட் வச்சுக்கலாம். காப்பி, பேஸ்ட். பார்த்தீங்கன்னா, காப்பி, எடிட், எடிட், எடிட். காப்பி, பேஸ்ட், செலக்ட். வேற ஏதாவது இருக்கா? எடிட், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் செப்பரேட்டர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எடிட் டாட் ஆட் செப்பரேட்டர். நெக்ஸ்ட் இது ஒரு 2 அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, பேஸ்ட். FIND ஃபைண்ட். வேற என்ன இருக்கு எடிட்ல? ரீப்ளேஸ். ரீப்ளேஸ். ஓகே. இப்ப நம்ம எடிட் மெனு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துட்டு ஹெல்ப் மெனுவும் ஆட் பண்ணிடலாம். ஹெல்ப் மெனுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேம் திங். இந்த மாரி ஹெல்ப் மெனுல என்னலாம் இதில இருக்குது? வெல்கம். அதாவது இந்த டுட்டோரியல்ஸு, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, அப்புறம் அபௌட் அஸ் இந்த 3 மாரி வச்சு ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம வந்துட்டு இப்போ ஐ மீன் அதே மாரி அ இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எடிட்டோட அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு இன்னொரு செக்ஷன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹெல்ப்பு. மெனு பார் இந்த இடத்துல ஹெல்ப். ஹெல்ப். இந்த இடத்துல ஹெல்ப்குள்ள என்னெல்லாம் பார்த்தோம்? வெல்கம், COME வெல்கம், டுட்டோரியல், டுட்டோரியல், ஜாயின் அஸ். செப்பரேட்டருக்கு அப்புறம் ஒரு கமெண்ட் மட்டும் குடுத்துக்கலாம். ஒரு கமெண்ட் மட்டும் குடுத்துட்டு, இந்த இடத்துல ABOUT அபௌட். இப்ப இந்த எடிட்ட ஃபுல்லாமே ஹெல்ப்பு, ஹெல்ப்.
ஓகே. இப்ப நம்ம இந்த 3 இதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃபைல வந்துட்டு நம்ம ரூட்ல வந்துட்டு கான்ஃபிக் பண்ணணும். அதாவது இந்த இதில நம்ம மெனு பார் வந்துட்டு ரூட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் எப்படி வந்துட்டு நான் இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு மெயின் லூப் போட்டு ஆ ROOT ரூட் டாட் மெயின் லூப் போட்டாச்சு. மெயின் லூப் போட்டுட்டு இப்ப நான் இந்த நியூ மெனு பிஆர் டாட் நான் இத ரன் பண்ணேன்னா, எனக்கு ஒண்ணுமே வரல. பிகாஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு ரூட்ல வந்துட்டு எதுவுமே கான்ஃபிக் பண்ணல. ஸோ, இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, ரூட் டாட் con கான்ஃபிக் இந்த கான்ஃபிக் குள்ள பார்த்தீங்கன்னா, மெனு மெனு பார். இப்ப நான் இத கான்ஃபிக் பண்ணிட்டேன். கான்ஃபிக் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம், இப்ப நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஒரு மெனு பார் புதுசா கிரியேட் ஆயிருக்கு. இந்த மெனு பார்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபைல்னு வந்துச்சுன்னா, நியூ ஃபைல், ஓப்பன், சேவ். இந்த பிரிஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 மேன் ப்ரொஃபைல். இதுதான் சப் மெனுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸிட். அதே மாரி எடிட்ல பார்த்தீங்கன்னா, காப்பி, செலக்ட், பேஸ்ட், ஃபைண்ட், ரீப்ளேஸ். ஹெல்ப்ல பார்த்தீங்கன்னா, ஜாயின் அஸ், அபௌட் அஸ் அந்த மாரி. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் மெனு பாரோடது. இப்ப நான் இந்த மெனு பார்ல போய் இந்த இடத்துல எக்ஸிட் குடுத்தேன்னா, எனக்கு இந்த விண்டோ டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு மெனு பாரோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அடுத்த நியூ கான்செப்ட்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.